அதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு மார்னிங் இந்த கேஸ் ஹியரிங்க்கு வந்தது. கண்டிப்பா 2 பேரும் மேண்டேட்டரி பிரசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஸோ அப்படி இருக்கிற கட்டாயத்துல மார்னிங் வந்துட்டு சங்கீதா அவர்கள் வந்து லண்டன்ல இருக்காங்க. லண்டன்ல இருந்து அவங்க விசியில வராங்க. ஸோ இங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து வந்து அட்வொகேட் சப்யரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இன்னைக்கு அவருக்கு அசம்பிளி இருக்கு, அதனால எங்களுக்கு வேற ஒரு டேட் போஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல சங்கீதா அவர்கள் தரப்புல இருந்து திரும்ப டேட்லாம் வந்து மாற்ற வேண்டாம், இன்னைக்கே எங்களுக்கு இதனுடைய என்கொயரி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீதிபதி அவர்கள் வந்து போஸ்ட் லஞ்ச் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, போஸ்ட் லஞ்ச் வந்தது. அதுக்கப்புறம் சங்கீதா அவர்கள் ஆஸ் யூஷுவல் மார்னிங் நடந்த மாதிரியே விசியில வந்து அவங்க அப்பியர் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes அவங்க அந்த இடத்துல பேசியிருக்காங்க. பேசும்போது எல்லாமே அவங்க பேசி முடிச்சுட்டு அவங்க தரப்புல இருக்கக்கூடிய எல்லா என்னென்ன லைக் கேள்விகள் அங்கே நீதிபதி கிட்ட இருந்து கேட்கப்பட்டதோ அதற்கான ரிப்ளை எல்லாமே அவங்க கொடுத்துட்டு ஃபைனலாக நீதிபதி அவர்கள் வந்து சரி இந்த கேஸ் நெக்ஸ்ட் ஹியரிங் என்னைக்கு அப்படிங்கிறது ஈவினிங் உங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லும் போது சங்கீதா அவர்கள் தரப்புல இருந்து இல்லை, நான் வந்துட்டு இந்த பெட்டிஷனை விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நான் என்னென்ன பெட்டிஷன் போடுறோம் எல்லாத்தையும் நான் விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு மூணையுமே நான் விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க.